தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல இன்றைய நாளில் இறைவன் நமக்கு என்ன வாக்கு தருகின்றார் என்பதை நாம் முதலில் தேர்ந்தெடுத்து அதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், தேர்ந்தெடுப்போம். திருப்பாடல் 115வது அதிகாரம் 12வது வசனம். திருப்பாடல் 115வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார், நமக்கு தம் ஆசியை அளிப்பார். இதுதான் என்று நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வாக்கு. இந்த வாக்கை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். அவர் ஆசையை அளித்துள்ளார். அவர் நம்மை காக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார். நாம் எப்போதும் அவரோடு கரம் பிடித்து அவர் அன்பை பெற்று அவர் வழியில் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் நம்மிடம் வேண்டுகின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கரம் பிடித்து நடப்போம். பாவ வாழ்க்கையை விலக்கிவிட்டு அன்பு பிள்ளைகளாக, இயேசுவின் அன்பு சீடத்தியாக வாழ இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்நாளிலே நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் இறைவன் மன்னிக்கவும், நம்மை வழிநடத்தவும், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றிடவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.